தேசியவாதி காங்கிரஸ் கூட்டணியில தேசிய கட்சி காங்கிரஸ் அதை தொடர்ந்து திமுக வந்து தமிழ்நாட்டில் அவமதிச்சிட்டே இருக்கு. எங்க அவமதிச்சிட்டு இருக்கு? புறக்கணிக்கிறத எதையும் கூப்பிடுறதுல உங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. அப்ப அதை பத்தி காங்கிரஸ் ஆட்சியை திமுக அவமதிக்கிறதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் 40 வருஷமா திமுக உறிஞ்சிட்டு சக்கையை தான் போட்டுருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு சொல்றாரு. அது அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாதா? முன்னாள் மாநில காங்கிரஸ் தலைவர் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. முன்னாள் மாநில கிடையாது சார், கிடையாது சார், அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. தேசிய கட்சியை நீங்க கூட்டணியில இருக்க திமுக தொடர்ந்து அவமதிச்சிட்டு வருது. அதை நீங்க கேள்விக்கு தான் நீங்க இருப்பீங்களா? புரியல. தேசியவாதி காங்கிரஸ் கூட்டணியில தேசிய கட்சி காங்கிரஸ் அதை தொடர்ந்து திமுக வந்து தமிழ்நாட்டில் அவமதிச்சிட்டே இருக்கு. எங்க அவமதிச்சிட்டு இருக்கு? புறக்கணிக்கிறத எதையும் கூப்பிடுறதுல உங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. அப்ப அதை பத்தி சார், இது கை இருங்க, இது கை, இது நம்பிக்கை, எல்லா வரலாம் ஒன்றா இருக்கா? ஒரு மாவட்டத்தில் எப்படி வேணாலும் இருந்துங்க. இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான், ரெண்டும் இணைஞ்சு தான் இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு நிமிஷம் சார், இதுக்கு ஓட்டு கேட்போம், அடுத்த தொகுதியில் போய் இதுக்கு ஓட்டு கேட்போம். ரெண்டும் ஒன்று தானே, பிரிக்க முடியாதுல்ல. இந்த இதை பிரிக்கவே முடியாது. இது ஒன்று எப்படி இருக்கும், இல்லை எப்படி இருக்கும். ஒரு தொகுதியில் அறந்தாங்கில நாங்கள் இப்படி கேட்போம், திருச்சியில் இப்படி கேட்போம். கண்டிப்பா வாங்குவோம், அதெல்லாம் மாற்றிருக்கிறது. சார் இருக்கணும், எஸ்ஐஆர்ல கையை வச்சிருக்காங்க, வாக்குகளை திருடி இருக்காங்கன்ற மீனிங்ல தான் அவர் சொல்றாரு. நீங்க சொல்ற மீனிங்லாம் இல்ல சார். எங்க 140 வருஷம் கட்சி சார் காங்கிரஸ். நேற்று கலைச்ச காலானா அது. இருங்க, எங்க அகில இந்திய தலைமை சரியான முடிவு எல்லாத்துக்கும் எடுப்பாங்க. இப்போ அவங்க எடுத்த முடிவு தானே 5 தேர்தலில் தொடர் வெற்றியை பெற்றிருக்கோம். அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு தானே அது. 5 தேர்தலில் சட்டமன்றம், நாடாளுமன்றம், 2 உள்ளாட்சி இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையும் வெற்றி பெறனால எப்படி வெற்றி பெறணும்? திமுக ஜெயிச்சாலும் அதோட காங்கிரஸ் 6% ஓட்டு இருக்கு. நாங்களும் ஒரு வலிமையான காரணம் திமுக ஜெயிக்கிறதுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க. நீங்களா வேற ஒரு தலைவர்களாக கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கணும் சார்? கூட்டணி என்பது 1 2 கிடையாது, 1 11. 900 மில்லிமீட்டர் பெட்ரோல் உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட 100 ml பெட்ரோல் இருக்குது. நீங்கள் எங்கே திருச்சி ஏர்போர்ட்டை போகணும், ஃப்ளைட்டை பிடிக்கணுன்னா 1000 மில்லிமீட்டர் தேவை, 1 லிட்டர் பெட்ரோல் தேவை. உங்கள்கிட்ட 900 ml இருக்குது, என்கிட்ட 100 ml இருக்குது. 900 ml போட்டால் நீங்கள் போய் ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது, நடு ரோட்டை நின்றுவீங்க. இந்த 100 ml ஊற்றினா தான் போய் பிடிக்க முடியும். இதை விட என்ன சொல்ல முடியும்? இதான் கூட்டணிங்க, இதான் கூட்டணி, இதுதாங்க கூட்டணி. 1+1 என்ன சார்? 1+1 2 இல்லை சார், 1+1 11 கூட்டணி. இதுதான் அரித்மெட்டிக். இது இந்தியாவில், இங்கே இல்லை, இந்தியாவில் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். நீங்க சொல்ற மாதிரியே 100 மில்லி பெட்ரோல் தான் ஏர்போர்ட்டை போய் சேரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு காரணமே இந்த 100 மில்லி பெட்ரோல் தான். அந்த 100 மில்லி பெட்ரோல் திமுக ஆட்சிக்கு வந்தா 100 மில்லி பெட்ரோல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதுதான் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். தலைவர் வந்துக்கிறார், முடிவு பண்ணுவாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.